நின்ற படவுகளை கண்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கங்க. யாருமே பார்க்காத ஒன்றை ஏசப்பா பார்க்குறாரு. இப்போ ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரு பொருள் இங்கே ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டேபிள் மேலே ஒரு பொருளை வச்சுருக்கோம். இப்போ இந்த டம்ளரே வச்சுக்கோமே, இதை நான் இப்படி வச்சுருக்கிறேன். இப்போது உங்கள் எல்லாருடைய கண்ணுக்கும் எது தெரியுது? எல்லாருடைய கண்ணுக்கும் எதுதான் தெரியுதே தவிர இந்த டம்ளர் தான் தெரியுதே தவிர எது தெரியலைன்னா இந்த ஃபுல் ஃபீட் தெரியல. ஆனால் இது இங்கே தான் இருக்குது, இது உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் எது மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் இந்த டம்ளர் தான் தெரியுது. இப்போ அத்தனை ஜனங்களுடைய பார்வையும் அங்கே இருக்கிற படகை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற வலையை பார்க்குறாங்க, அதெல்லாம் விசிபிளாக தெரியுது. ஆனால் இது எல்லாமே எது மேலே உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கர்த்தர் கண்டார். அப்போ ஆண்டவருடைய பார்வை வெறும் படகின் மேல அல்ல, ஆண்டவருடைய பார்வை வெறும் வலையின் மேல அல்ல. ஆண்டவருடைய பார்வை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கடற்கரையிலிருந்து ஆரம்பிக்குது. கடற்கரையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது மணல் தான் கடற்கரையில் நிறைய இருக்குது. இந்த மணலோட சேர்த்து இந்த மணலுக்கு மேலே என்ன நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 படகு இருக்கிறது. மணலுக்கு மேலே 2 படகு இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவருடைய பார்வை வெறும் படகின் மேல் அல்ல, ஆண்டவருடைய பார்வை கடலின் மேல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற 2 படகை பார்க்கிறது. இதுக்கு என்ன